கோல்டு ஷாப்பிங் விலாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் ஜிஆர்டிக்கு தான் வந்திருந்தோம். பேங்கிள் எந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு நியூ பேங்கிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேங்கிள் செக்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்தது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கேஷ்னலாக போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 டிசைனும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டு இருந்தது தான். பட் இது தாங்க ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு யூஸ் ஆகும். நான் பழைய கோல்டெல்லாம் ஒரு 5.5 சவரத்துக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரேஸ்லெட் அண்ட் தென் தம்பிக்கு ஒரு ப்ரேஸ்லெட், எனக்கு ஒரு பேங்கிள் வாங்கினேங்க. இதில் என்ன ஒரு இதுனா 5.5 சவரம் கோல்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு 4.5 சவரத்துக்கு தாங்க வாங்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு கோல்டு ரேட்டெலாம் ஏறி இருக்குது. இந்த பேங்கிள் இந்த ப்ரேஸ்லெட் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது 2மே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான், போட்ட டிசைன் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் அகைன் அதே மாடலே வாங்கிட்டேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட் தான் வாங்கியிருந்தாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.